அக்காக்கு கல்யாண பட்டுல இருந்து மாப்பிள்ளை வரைக்கும் ஏன் செலக்ஷன். பரம்பரா பட்டுல நிச்சயதார்த்தத்திலேயே சார் கிளீன் போல்ட். வாவ், என் அத்தைஸ்க்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கே. எல்லாம் இவ செலக்ட் பண்ண மயூரி பட்டோட மகிமை. சர்வ லட்சண சாமுத்ரிகா பட்டுல என் அழகு அக்கா. வஸ்திரகலா பட்டுதானே பிரமாதம். அடுத்தது உன் கல்யாணம் தான். மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க, போத்தீஸ்ல பட்டு கன்ஃபார்ம். திருமணத்தில் அனைவருக்கும் ஏற்ற பிராண்டட் பட்டுக்கள் போத்தீஸில் மட்டுமே. கதையை சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ் உடைக்க கூடாது, ஸ்பாய்லர்ஸ் அறவே கூடாது. இதெல்லாம் தாண்டி எப்படி ரிவ்யூ பண்றது? முயற்சிப்போம். குழந்தை ஐஸ்கிரீம் பார்த்து ஐன்னு சொல்ற மாதிரி நம்மளும் நாக்கு சொட்ட ஐ படத்தை பார்ப்போம். ஐயோட ஐஸ் பிசி சார் கண்ணா நான் இன்னும் ரிட்டையர் ஆகலன்னு சொல்லிட்டாருமா, அதுவும் சிங்கிள் டேக்ல. எப்படி இருக்குங்க அவர் ஒர்க்கு? டிஐல வேற லெவல். சங்கர் சார் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். பாவம், அவருக்கு 100க்கு 100 தவிர வேற எதுவுமே எடுக்க தெரியாது. சங்கர் சார் கருத்துலாம் எல்லா படத்துலயும் சொல்லுவாரு. ஆனா இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் படங்கள் அழகா மட்டும் இருக்காது, அதை தாண்டி உள்ளூர மனசை உருக வைக்கிற விஷயங்களும் இருக்கும், அறிவுபூர்வமான விஷயங்களும் இருக்கும்னு சொல்றாரு. தேங்க்ஸ் டு ஆஸ்கர் ஃபார் கிவிங் வாட் ஐ டிசர்வ்ட். ஒய் இங்கிலீஷ்? தமிழ் தெரியாத அழகான வெள்ளக்காரிய ஸ்பஷ்டமா லிப்சிங்கோட தமிழ் பேச வைக்கிறது, ஒரே படத்துல ஹீரோவே 100 ட்ரெஸ் மாத்த வைக்கிறது, ஊரு சைஸ்ல செட்டு போடுறது, யாருமே போகாத லொகேஷன்ல போய் ஷூட் பண்றது, ஒத்த கதையிலேயே லவ், ஆக்ஷன், ரொமான்ஸ், எமோஷன், காமெடின்னு எல்லாத்தையும் காட்டுறது. இதுக்கு மேல ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிட முடியுமா அப்படின்னு நம்ம வாயை பொழக்க வைக்கிறது. இதெல்லாம் சங்கர் சாரோட குணாதிசயங்கள். இதை தாண்டி ஐ இஸ் சங்கர்ஸ் blatant take on cosmetology, medical advancements and this visually driven world under the pretext of love and revenge. என்னடா சொல்ல வர? இருங்க, அவசரப்படாதீங்க. Don't watch it if you are a light-hearted person அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறாங்க. டெக்னிக்கலி, அதாவது ஆர்ட் டைரக்ஷன், சவுண்ட் டிசைன், காஸ்டியூம்ஸ், மேக்கப், விஎஃப்எக்ஸ்னு இவங்க எல்லாருமே இதான் சாக்குன்னு போட்டு தாக்கிருக்காங்க. சங்கர் படத்துல மட்டும்தான் பாட்டு வரும்போது எந்திரிச்சு போகாம கண்ணை பிதிக்கிட்டு உட்காந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் விக்ரம் சார் பத்தி பேச மாட்டியா நீன்னு கேக்குறீங்களா? வார்த்தைகள் இல்லைங்க. அவர் டெடிகேஷன், அவர் சம்பாதிக்க போற இந்த படத்துல இருந்து சம்பாதிக்க போற புகழோட பெருசு. இந்த சிங்கிள் பிலிம் பாடி பில்டர் டு மாடல் டு ஹேண்ட்பேக். யாரால முடியும்? மூஞ்சி நடிக்கலாம் வா, கைகள் நடிக்கலாம் வா, உடம்பே நடிக்குமா? ஒவ்வொரு தசையும் நடிச்சிருக்குங்க. நடிக்குமே, அதான நம்ம சியான். கூடிய சீக்கிரம் பெசன் நகர்ல கூனிக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிங்க. லோக்கல் சென்னை டு சைனா வரையும் படம் ஃப்ரெஷ்ஷா இருக்குஜி. 3 hours 3 minutes. ஐயோ படம் முடிய போகுதான்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சீன்லாம் ஏன் இவ்வளவு நேரம் ஷோ பண்றாங்கன்னு நீங்க கேட்கலாம். காரணம் இருக்கே. சந்தானத்தோட டிபிக்கல் ஒன் லைனர்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க மேல விழற அளவுக்கு சிரிக்க வைக்கும். ஆக்ஷன் போர்ஷன்ஸ் மெர்சல் பண்ணிட்டாங்க. ஏமியை பார்த்து நீங்க சொல்லு உடலன்னா நீங்க தான் அந்த எல்லாரும் தேடிட்டு இருக்கிற ராமர். இந்த படத்தை பாக்குறப்ப மென்ற பாப்கார்னை மறந்துட்டு கை தட்டுவீங்க, கத்துவீங்க, அழுவீங்க. விக்ரம் நடிப்பை பத்தி பேச இந்த வீடியோ பத்தாது. பாடி பில்டரா வந்து நிக்கிறார் பாருங்க, சும்மா படிக்கட்டு மாதிரி நிக்குது எல்லாம். ஒவ்வொரு வாட்டியும் கூனியா பார்க்கும்போது நீங்க கூனி குறுகி போவீங்க. ரமன் சரங்க இருக்காரு. பாட்டுலாம் ஆல்ரெடி ஹிட். ஆர்ஆர் தேவைக்கு ஏற்ப. போன் நோண்டாதீங்க. பீஸ்ட் சாங்ல ப்ளீஸ் டேக் கர்ச்சீஃப் கத்தி கத்தி தொண்டை பெறும். சோ அதுக்கான மெடிகேஷனையும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ்ஸ்னு ஏதாவது சொல்லணும்னா கேமரால யூஸ் பண்ண நெகட்டிவை தாண்டி கொஞ்சம் லென்த், லிப்சிங் இஷ்யூஸ். மற்றபடி இனிமேல் ஓ போடு இல்லம்மா ஐ போடு. ஐ பார்த்ததுக்கு அப்புறம் பவுடர் பூசவோ கண்மை போடவோ கண்டிப்பா லைட்டா ஒரு யோசனை வரும். அதே மாதிரி உடம்புக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, திடுமுடுன்னு மூச்சு திணற போய் தயவு செஞ்சு டாக்டரை பாத்துருங்கப்பா. நீங்க கேட்பீங்க படம் நல்லா இருக்கா? அது